கோமதி நைட்டு மீனாவுக்கு கால் பண்ணி, காலையில் நீ எதுக்காக அப்படி பண்ண? அந்த குடும்பம் ரொம்பவே மோசமான குடும்பம். இதுக்கு மேலே தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு வேலைகளை பண்ணாத. எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அதுக்காக நீ அட்வான்டேஜ் எடுத்துக்காதுன்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும், அதான் நான் காலையிலேயே சொல்லிட்டல்ல, இதுக்கப்புறமா நான் அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன். உடனே சரி, நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம் தானே, நீ ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுரு. என்ன, நாளைக்கு கோவிலுக்கு போகிறோமா? ஆமாண்டி, என்ன மறந்துட்டியா என்ன? இல்லை, நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்கல்ல, அதனால தான் இந்த பிளானை கேன்சல் பண்ணிட்டீங்களோன்னு நினச்சேன். அது எப்படி கடவுள் விஷயத்தில் போய் விளையாடுறது? நீ வேற வரேன்னு சொல்லிட்டனால நான் வேற யாரையும் கூப்பிடல. என்னாலையும் தம்னியாக போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும், அப்போது நாளைக்கு கோயிலுக்கு போகணுன்றத கூப்பிட்றதுக்காக தான் எனக்கு கால் பண்ணீங்க. என்கிட்ட சாரி கூட கேட்க கால் பண்ணலை என்ன? நான் ஏண்டி உங்ககிட்ட சாரி கேட்கணும்? நீ என்ன அவ்வளோ பெரிய மனுஷியா என்ன? நாளைக்கு காலையில் சீக்கிரமாகவே வந்துடு. சரி சரி, ஆனால் நீங்கள் வரும்போது எனக்கு பொடி இட்லி செஞ்சு கொண்டு வரணும். அப்போ தான் வருவேன்னு சொல்ல, கோமதியும் சிரிச்சுக்கிட்டே சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே எழுந்திரிச்சு எல்லாருக்கும் காலையில் டிஃபன், மத்தியான சாப்பாடு, மீனா கேட்ட பொடி இட்லின்னு சொல்லிட்டு எல்லா சாப்பாடையும் செஞ்சு வச்சுட்டு அவங்களோட அம்மா கிட்ட, சரி நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், வேறு யார்கிட்டையுமே நான் சொல்லலை, யாராவது உங்ககிட்ட கேட்டால் மட்டும் சொல்லு, முக்கியமாக அவர் வந்து உன்கிட்ட கேட்டால் மட்டும் சொல்லு, வீணா நீயா போய் உளறி வைக்காதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கிளம்பி போகிறாங்க. ஆனால் போனதுக்கப்புறமா தான் அவங்களோட மொபைல் ஃபோனை வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரிய வருது. அதனாலையும் பரவாயில்ல, ஃபோனை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க மீனாவோட சேர்ந்து கோவிலுக்கு போயிடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் கிச்சனை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் கோமதியோட ஃபோனையே பார்க்குறாங்க. ஆனால் அதை பார்த்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. அதனால் அந்த ஃபோனை எப்படி சைலண்டில் போடுறதுன்றத தெரியாமல், யாருக்கும் டவுட் வராமல் அரசிக்கிட்ட கேட்டு அந்த ஃபோனை சைலண்ட்லேயுமே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் உட்காந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, எனக்கு மனசே சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ராஜியும் கதிரும், ஏன் என்னாச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அப்பத்தாவும், ஆமாம் கோமதி எங்க காலையிலேருந்து ஆளையே காணும்னு அவங்களா சொல்கிற மாதிரி சொல்ல, அப்போ தான் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கோமதி வீட்டிலையே இல்லைன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் அரசி கூட கோமதிக்கு கால் பண்ணால் கோமதியோட ஃபோன் தான் சைலண்டில் பாட்டிக்கிட்ட இருக்குல்ல, அதனால் அந்த ஃபோனு ரிங் ஆகுது. ஆனால் அதை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்றது மட்டும் அரசிக்கு தெரிய வருது. அதனால் இதை கேட்டுட்டு அப்பத்தா பதட்டம் அடையிற மாதிரியே ட்ராமா பண்ண, இதனால் கதிர், ராஜி, அரசின்னு எல்லாருமே கோமதி ஒருவேளை வீட்டை விட்டு போயிட்டாங்களோன்னு சொல்லிட்டு பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்பத்தாவும் நேற்று நைட்டு ஃபுல்லாக கோமதி ரொம்பவே கஷ்டத்தில் அழுதுகிட்டு இருந்தா. காலையில் என்னடானா நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா சாப்பாடையுமே சமைச்சு வச்சுருந்துருக்கா. இப்போயும் ஆளை காணோம். அவள் கண்டிப்பாக வீட்டை விட்டு தான் போயிட்டான்னு நினைக்கிறேன். என் புருஷன் என்கிட்ட பேசலன்னு அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமான்னு சொல்லிட்டு இவங்க பாண்டியனையும் கோமதியையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு சூப்பரான திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் இது தெரியாமல் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே கோமதி நிஜமாவே வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு இருக்காங்க. ஸோ பாட்டி பண்ண இந்த பிளான் மூலயமாவது எப்படியாவது கோமதிக்கும் பாண்டியனுக்கும் நடுவில் இருக்க சண்டை ஒரு முடிவுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?